ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டு பார்த்த சீட்லிங் வீடியோ தான், அதோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம நிறைய மிக்சடு சீட்லிங் தாங்க போட்டிருக்கோம். நம்மளுக்கு மிக்சடு சீட்லிங் போட்டிருக்கோம், மார்க் பண்ணி வச்சு போட்டிருக்கோம். அதாவது இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, நம்ம மல்டி பெட்டலாக பூக்கும்னு நினச்சிட்டு பார்த்து வச்சுருக்கிற ஐடிஸ் எல்லாம் நம்மளுக்கு சிங்கிள் பெட்டலாக பூத்துரும். சிங்கிள் பெட்டல் நினச்சி சாதாரணமாக விட்டு வைக்கிற ஐடியெலாம் நம்மளுக்கு மல்டி பெட்டலாக பூக்கும். இந்த ரெயின்லீலியில் இருக்கிறது பெரிய பசில் கேம் மாதிரிங்க இது. இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிட் ரோசி. அதுக்கப்புறம் இது என்ன ஐடினே தெரில. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே மாடிக்கு போவேன், ஏதாவது சீடு காஞ்சிருந்ததுன்னா அப்படியே எடுத்து ஒரு எதனா பாட்டு இருந்துச்சுன்னா அதில் போட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறமா டேக் பண்ணிப்போம் அப்படின்ட்டு. அப்படியே எனக்கு மறந்து போயிடும், வீட்டு வேலை அது இதுன்னு சொல்லிட்டு மறந்து போயிடுமா, அதோட நான் டேக் பண்ணவே மறந்துடுவேன். நிறைய பாட்டு அப்படி தான் டேக் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஹெச்ரோசஸ் இது. இந்த ஐடியா காட்டுறதுக்கு தாங்க வீடியோ கண்டினியூ பண்ணேன். என்ன ஐடி சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ்ஸோ நிறைய பேர் சீடு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தீங்களா 6 முளைச்சிருக்கு. இது ஃபேரியானு, க்ரௌன் பெரியில். இது என்ன தெரியுமா, கோல்டன் காம்பஸ் ஒரு யோண்டா முளைச்சிட்ருக்கு. பார்ப்போம் நம்ம லக்கை பொறுத்து, அது மெச்சூர் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் இது என்ன, கோரல் பெல் முளைச்சி வந்துருச்சு, தெரியுதான்னு பாருங்கள், குட்டி கோண்டு முளைச்சி வந்திருக்கு கோரல் பெல்லு. இது என்ன, ஆரஞ்ச் சஃபயர் முளைச்சி வந்திருக்காங்க. இதுவும் கோல்டன் காம்பஸ் தான், முளைச்சி வந்துட்டுருக்கு. இது என்னன்னு தெரியலையே. இதுவும் ஏதோ ஒரு ஐடி போட்டிருக்கேன். இது 25ஆந்தேதி போட்டிருக்கேன். இப்போ தான் 2 ஸ்பார்க்லிங் ஸ்டோன், என்னோட ஹைப்ரிட். ஆமாம், என்னோட ஹைப்ரிடோடது ஸ்பார்க்லிங் ஸ்டோனு. இதுவும் ஹெச்ரோசியஸ், தண்ணி அடித்தோன்னே அப்படியே சாஞ்சி கிடக்குங்க. இது ஃப்ளோரா லவ்வு. இது பிளாய்ப்ரே. இது பிளாய்ப்ரே முளைச்சிருக்கு. நிறைய சீடு போட்டேன், கொஞ்சம் தான் ஆனால் முளைச்சிருக்கு. நிறைய முளைச்சி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வேறு கொஞ்சம் சீடு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் மார்க் பண்ணி சீடெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ சீடையும் நம்ம போடணும். நாளைக்கு இந்த வீடியோலாம் போட்டு காட்டுறேன், சீடு எப்படி போட்டு இது பண்ணுறதுன்ட்டு.